Hi friends and cuties, welcome to Easy Craft and Art. இன்னைக்கு நம்ம சேனல்ல மதர்ஸ் டேக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான கிஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பற்றி பார்த்துடலாம். சேனலோட நேம் சூப்பர் ரங்கோலி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3D ரங்கோலிஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய 3D ரங்கோலிஸ், கோலம் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க சேனலை நீங்கள் இது வரைக்கும் விசிட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் பின்ட் கமெண்ட்டில் லிங்க்கும் தந்திருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அழகழகான 3D கோலங்களை நீங்களும் வரைகிறதுக்கு எப்படிங்கிறத கற்றுக்கலாம். இதே மாதிரி உங்களோட சேனலையும் ப்ரமோட் பண்ண டிஸ்பிளே தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மதர்ஸ் டேக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா மதர் அண்ட் டாட்டர் பிக்சர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி அதோட பிக்சரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே இந்த ஒயிட் ஷீட் வச்சு பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அழகாக ட்ராயிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கூகுள்லேருந்து பிக்சரை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மேலே நீங்கள் பேப்பர் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ட்ராயிங் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து இந்த பிக்சர் செலக்ட் பண்ணி வரைஞ்சி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கெட்ச் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்காக பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவுமே அழகாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி டார்க்கான ரெட் கலரில் இருக்கக்கூடிய பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு பதிலாக நீங்கள் சப்போஸ் பையனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பதிலாக பையன் இமேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பாய் இமேஜ் இருக்கிற மாதிரி இமேஜ் எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து ஓரளவு இப்போ காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்டு அதை எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் வந்து இந்த பிக்சர் வந்து எங்கே செட் பண்ணுமோ அங்கே செட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் நீட்டாக ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்க அது அழகாக தெரியும். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் கூட நீங்கள் இந்த கிராஃப்ட் ரெடி பண்ணலாம். பட் என்கிட்ட வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரதுக்கு பதிலாக ரவுண்ட் வந்து குட்டீஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, செலோ டேப் இருக்கு இல்லையா, அந்த செலோ டேப் வச்சு நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட் வச்சு கூட ரவுண்ட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டார்க்காக ஏதோ ஒரு கலர் வந்து பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு, வெளியில் இருக்கிறது லைட் ரெட். அந்த மாதிரி நான் 2 கலர் சூஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். அடுத்தது இது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோல்டன் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர் வந்து நான் 3 தடவை கிராஃப்ட் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன்னு காமிச்சிருந்தேன். அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். இது இப்படியே இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலர் டேப் இருக்கு இல்லையா, 3D டேப், அதை எடுத்து வந்து ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு அவுட்லைனர் மாதிரி சுற்றியும் வந்து ஒட்டிட்டேன். அப்படி ஒட்டின பிறகு அது பார்க்க இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட கலர் டேப் இல்லைன்னா ஜிக்னர் டேப் இருக்கும் இல்லையா, அது கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைப்பா. ஸ்கெட்ச் வச்சு கூட நீங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு அடியில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 10 ரூபாய் ஐஸ்கிரீம் நினைக்கிறேன், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ ரீயூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கலர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மதர், அந்த பிக்சர் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். நாம் இப்போ குட்டீஸ்க்கெலாம் ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஷாலு, ஷாலினி, பவஸ்ரீ, ஷர்மிளா, அஸ்மத், ஹஷினா, சமந்தா, பானுப்ரியா, நிகிஷா, ஸ்வீட்டி, உமாக்குட்டி, வித்யா, லக்ஷ்மி, தினேஷ், நவ்யா, பூர்விகா, எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹைடா தங்கங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிளேடு வச்சு சென்டரில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணி அதை கட் பண்ணியிருக்கேன். குட்டீஸாக இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஹெல்ப் கேளுங்க, அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு மெசேஜ்
கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐ லவ் மாம் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதே நீங்கள் வேறு ஏதாவது எழுதணும் அப்படின்னா கூட எழுதி உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து அழகாக வந்து ஷோ பீஸாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாவே வச்சோம்னா நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அதாவது உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே உங்களோட கிஃப்ட் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட அன்பை வந்து அது தெரிஞ்சுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு எது வேணாலும் செய்யலாம். நான் அதை தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ அதெல்லாம் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே.